Hi, good morning everyone. Welcome back to the series of all about English. இப்போ sat on the fence, அதாவது வேலி மேல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ். இப்போ இந்த வேலி மேல உட்கார்ந்துருக்கேன்னா என்ன அர்த்தம்? உருவகமா ஃபிகரேட்டிவா சொல்றதுன்னா, நான் இந்த சைடு வருவேனா, இல்ல வேலிக்கு அந்த பக்கமா போவேனா, இல்ல வேலிக்கு இந்த பக்கமா போவேனான்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கிறது தான் இதை வந்து கேட் ஆன் த வால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமான்னு தெரியாது. ஒரு செவத்து மேல இருக்கிற பூனை இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமான்னு தெரியாது. அதுதான் சாட் ஆன் த ஃபென்ஸ், கேட் ஆன் த வால். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் மீன்ஸ் யூ ஹவ் நாட் டிசைடட் yet which side of an argument you agree with. எதை நீ ஒத்துக்க போற, எந்த சைடுக்கு நீ சப்போர்ட் பண்ண போற அப்படிங்கிறது இன்னும் கரெக்டா முடிவாகல அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். எக்ஸாம்பிள், ஐம் ஆன் த ஃபென்ஸ் அபவுட் ஹாட் யோகா கிளாஸஸ். இன்னும் இந்த யோகா கிளாஸஸ் பத்தி, அதாவது யோகான்னா இந்த யோகாசனங்கள் பத்தி, அந்த வகுப்புகளை பத்தி இன்னும் நம்ம ஒரு முடிவுக்கு வரவில்லை. இந்த ஒத்துப்பேனா ஒத்துக்க மாட்டேனா அப்படிங்கிறது நான் இன்னும் டிசைட் பண்ணல அப்படிங்கிறது தான் இது. அப்போ sat on the fence அப்படின்னா you're not at decide about the particular case, whether you are going to jump into that or this side or that side or this side. அது இன்னும் முடிவாகவில்லை என்பதுதான் இதனுடைய